வெல்கம் டு டிஜிஓஎன் லைஃப் ஸ்டைல். ஸ்கூல் லீவ் விட்டாலும் விட்டாங்க, வீட்டில் ஒரு வேளைக்கு 2 வேலை. இதில் 10ஆவதுன்னு ஸ்நாக்ஸ் வேறு செஞ்சு கொடுக்க சொன்னாங்க. அதெல்லாம் முடியாது, நீயே செஞ்சுக்கன்னு சொன்ன உடனே சின்ன பாப்பா வீட்டில் இருந்த ப்ரெட்டெல்லாம் எடுத்து சைடெல்லாம் கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க ஒயிட்டை மட்டும் கொஞ்சம் பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணி உருண்டையாக எடுத்து வச்சான். கொஞ்சம் சுகரையும் நைஸாக மிக்ஸியில் அரைச்சி எடுத்து அதையும் கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா கட்டி இல்லாமல் பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டான். என்ன பாப்பா செய்ய போகிறேன்னா, உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்வீட்மானா, ப்ரெட் குலாப் ஜாம் தானே அப்படின்னு. உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா அப்படின்னா, அவளே யூடியூப் பார்த்து செய்கிறா, சரி விட்டுட்டேன், அவளே ஃபுல்லாக ஒர்க் பண்ணட்டும்னு சொல்லிட்டு. பட் கொஞ்சம் சொதப்பல் இருந்துச்சு, அது கடைசியில் சொல்கிறேன் என்னன்னு. பாலை மட்டும் ஊற்றி அப்படியே ப்ரெட்டை பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டா. கொஞ்சம் நேரம் ஊறினதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டுட்டான். அதுக்கப்புறம் கையில் நல்லா எண்ணெய் தடவிட்டு அந்த பிசைஞ்சு வச்சுருக்கிற ப்ரெட்டை எடுத்து குட்டி குட்டி பால்ஸாக செஞ்சு எடுத்து வச்சா. பால் வந்து ரொம்ப பெருசாக வேண்டாம்னு சொன்னதுனால ரொம்ப சின்ன சின்னதாக பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டான். ஒரு 5, 6 ப்ரெட்டு தான் அந்த மாதிரி பண்ணான். நான் வந்து ஃபஸ்ட் டைம் செய்கிறேங்கனால நிறைய ப்ரெட் எடுத்து வேஸ்ட் பண்ணாதேன்னு சொல்லியிருந்தேன். அதனால் ஒரு 4 பீஸ் ப்ரெட்டை மட்டும் எடுத்து சைடில் இருக்கிற அந்த ப்ரௌனை கட் பண்ணிவிட்டு ரெடி பண்ணால் ஒரு 10 உருண்டை வந்துச்சு. இதுக்கு பார்த்திங்கன்னா இது பாகு காய்ச்சணும் எப்படிமான்னு கேட்டால், நான் வந்து ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி கொஞ்சம் சர்க்கரை போட்டு ஏலக்காய் தட்டி போட்டு நல்லா சூடு பண்ண பாப்பா, சர்க்கரை கரைஞ்சி வந்தால் போதும்னு சொன்னேன். அதே மாதிரி செஞ்சுட்டான். அடுத்த ப்ராசஸ் பார்த்திங்கன்னா, அந்த பால் எல்லாம் வந்து ஆயிலில் பொரிச்சு எடுக்கணும். மேடம் வந்து ஃபஸ்ட் டைம்ங்கிறனால எனக்கு பயமாக இருக்குமா, நீங்கள் வந்து செஞ்சு கொடுங்கன்னு சொன்னான். சரி, ஒரு பால் மட்டும் எப்படி செய்கிறதுன்னு காட்டுறவான்னு சொல்லிவிட்டு நான் வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஒரு பால் மட்டும் எடுத்து போட்டேன். அவள் வந்து கொஞ்சம் சொதன்னு பிசைஞ்சு வச்சதுனால அந்த பால் வந்து கடாயில் ஒட்டுச்சு. அதையும் அப்படியே நான் மெதுவாக பெரட்டி ஓரளவுக்கு ப்ரௌனாக எடுத்து காட்டினேன். அதனால் அவள் வந்து, இல்லைம்மா நீங்களே எனக்கு பொரிச்சு மட்டும் கொடுத்துருங்க, மற்ற ஒர்க்கெல்லாம் நானே பண்ணிக்கிறேன்னு. ஓகேன்னு சொல்லிவிட்டு நான் மீதி இருக்கிற எல்லா பால்ஸையுமே போட்டு மெதுவாக சிம்லேயே வச்சு பொரிச்சு அப்படியே எண்ணெயை எடுத்து மேலே விட்டு பொரிச்சு எடுத்து கொடுத்துட்டேன். எல்லா பால்ஸையும் பொரிச்சு எடுத்து ஒரு தட்டில் வச்சு கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் ஜீரோவில் போட்டான். அவளே தான் எடுத்து போடணும்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் ஜீரோவில் எடுத்து போட்டு தட்டு வச்சு மூடி வச்சிட்டான். 15 நிமிஷம் ஊறணுமாண்ணா. 15 நிமிஷம் கழித்து எடுத்து அக்காவுக்கு ஃபஸ்ட்டு கொடுமா, நான் செஞ்ச ஸ்வீட்டுன்னா. அதனால் அக்காவுக்கு கொடுத்தேன். அவள் ஒரு கமெண்ட் பண்ணா பாருங்களேன். குலாப் ஜாமுன் மாதிரியே இருக்கு. இன்னும் கொஞ்சம் ஊர்னா அது குலாப் ஜாமுன்டா, பிரெட் குலாப் ஜாமுன். நல்லா